அன்புள்ள சிம்ம ராசி அன்பர்களே வணக்கம். சிம்ம ராசி அன்பர்களுக்கு இந்த வார ராசி பலன். ராசியில் கேது, 5ல் சூரியன், செவ்வாய், புதன், சுக்கிரன் இணைவு, 7ஆம் இடத்தில் ராகு, அஷ்டமத்தில் சனி, லாபஸ்தானத்தில் குரு வக்ரமடைந்திருக்கிறார். 5ல் புதன் சுக்கிரன் சஞ்சரிப்பதால் பண வரவுகள் சற்று சாதகமாக இருந்து உங்களுடைய தேவைகள் அனைத்தும் பூர்த்தியாகும். பிறருக்கு தந்த வாக்குறுதிகளை எளிதில் காப்பாற்றுவீர்கள். உணவு விஷயத்தில் சற்று கட்டுப்பாடு தேவை. அதிகமாக வெளி இடங்களில் உணவு உண்பதை தவிர்த்தல் வேண்டும். உடன்பிறப்புகளை சற்று அனுசரித்து செல்வதன் மூலமாக நன்மைகள் கிடைக்கும். தொழில் வியாபாரத்தில் சின்ன சின்ன எதிர்ப்புகள் இருந்தாலும் அதனை தங்களுடைய திறமையால் சமாளிப்பீர்கள். கூட்டாளிகளை அனுசரித்து செல்வதன் மூலமாக வீண் பிரச்சனைகளை தாங்கள் தவிர்க்கலாம். அதிக முதலீடுகள் கொண்ட செயல்களை தற்காலிகமாக தள்ளி வைக்க வேண்டும். வேலைக்கு செல்பவர்களுக்கு வேலையில் அதிக பளு இருந்தாலும் அதிகாரிகளின் ஆதரவு சிறப்பாக இருப்பதால் கடினமான பணிகளை கூட எளிதாக முடிப்பீர்கள். கணவன் மனைவி இடையே ஒருவருக்கொருவர் விட்டு கொடுத்து செல்லுதல் வேண்டும். அதிக கோபம் ஆகாது. மாணவியர்களுக்கு கெட்ட சகவாசம் கூடாது. படிப்பில் கவனம் தேவை. பெற்றோர் சொற்படி, ஆசிரியர் சொற்படி கேட்குதல் வேண்டும். ராசிநாதன் சூரியன் திரிகோணத்தில் இருப்பதால் நல்லதை தான் செய்வார், நற்பலன்களை செய்வார். அவரோடு செவ்வாயும் இணைந்திருப்பது ஒரு அருமையான அமைப்பு. எந்த வாய்ப்பையும் சாதகமாக்கிக் கொள்ளும் திறமையை தூண்டும் அமைப்பு. அவரோடு சுக்கிரனும் இணைந்திருப்பதால் ராசிக்கு 5ஆம் இடம் பலம் பெறுகிறது. மகிழ்ச்சி, சுய சிந்தனை, தெய்வத்தின் அனுகிரகம் உதவி புரியும். சுப காரியங்கள் நிச்சயமாகும். இதுவரை தடங்கலான தாமதமான சுபகாரியங்கள் நன்றாக நடைபெறும். பெண்களுக்கு மனதிற்கு பிடித்த இடத்தில் வரன் அமையும். பிள்ளைகள் விஷயத்தில் நற்பலன்கள் உண்டு. தெய்வ தரிசனம், தீர்த்த யாத்திரை மேற்கொள்வீர்கள். வெளிநாட்டு வேலைக்கு முயற்சி செய்பவர்களுக்கு தாராளமாக கிடைக்கும். நல்ல கம்பெனிகளிலிருந்து அழைப்புகள் வரலாம். அதை மறுக்காமல் ஏற்றுக்கொள்ளுங்கள். தங்களுக்கு நல்ல விதமாக எதிர்காலத்திற்கான ஒரு நல்ல வரவுகள் கிடைக்கும். ஜென்மத்தில் கேது சில சமயங்களில் வீட்டில் சண்டை சச்சரவுகள் வரலாம். கணவன் அல்லது மனைவி உடல் நலனில் கவனம் தேவை. வேலை சுமை அதிகரிக்கும். ஆகவே உத்தியோகத்திலும் வேலை சுமை தங்களுக்கு அதிகரிக்கும். கோவிலுக்கு சென்றால் சூரிய பகவானையும் சிவபெருமானையும் வழிபாடு செய்யுங்கள். நன்மைகள் நடைபெறும். வாழ்க வளமுடன், மங்களம் உண்டாகட்டும்.